கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே கூட அன்பான ஏசிஎம் திருச்சபை பிள்ளைகளுக்கு என் வாழ்த்துக்களையும் சோதரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நாளிலே முக்கிய கவனத்திற்கு நம்முடைய திருச்சபை வருகின்ற 10ஆம் தேதி முதல் 24 தேதி வரைக்கும் நடைபெறாது என்பதை குறித்து உங்களுக்கு SMS செய்திருந்தோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் தன்னுடைய வீட்டிலே இருந்து தற்போதைய ஜெப நிலையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவான இடங்களிலே அதிகமான மக்கள் கூட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய பயணங்களை குறைத்துக் கொண்டு வீட்டிலே பாதுகாப்பாக இருப்பது மிக கவனிக்கக்கூடியது. முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும். இரண்டாவது, நம்முடைய கைகளை சுத்தம் செய்வது, சானிடைசர் யூஸ் பண்ணுவது, அந்த மாதிரி வழக்குகளில் நாம் கடைபிடித்து ஒரு உண்மையான பாதுகாப்பை நாம் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே கர்த்தருடைய நடத்துதல். ஆகவே இந்த நாளில் கூட நமக்கு ஆராதனை மற்ற ஜபங்கள் நிர்ணயித்திருந்தபடி நாம் நேர காலங்களை மாற்றியிருக்கிறோம். ஆகவே ஊரடங்கு சட்டம் முடியும் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் தயவு கூர்ந்து வீட்டிலிருந்து தனிப்பட்ட ஜபத்தை செய்து கொள்ளும்படி அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நம்ம கேட்போம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து அது என்ன என்று சொன்னார். சங்கீதம் 23:5 வசனத்தை நாம் படிப்போம். சங்கீதம் 23:5 வசனத்தை படிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23 எல்லா பிள்ளைகளுக்கும், ஞாயிறு பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் தெரிந்த ஒரு எளிமையான ஒரு வேத பகுதி சங்கீதம் 23. சங்கீத பகுதி அது மிக எளிமையாக இருந்தாலும் கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு தேவையான மிக முக்கியமானது அதில் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கைக்காக தேவைகளுக்காக அவன் உழைத்து அநேக செல்வத்தை சேர்த்தாலும், அநேக வசதி வாய்ப்புகளை கர்த்தருடைய சார்பில் அவன் அணுகிக் கொண்டாலும் அல்லது கர்த்தர் கொடுத்தாலும் அவன் உண்மையான ரட்சிப்பு, உண்மையான ஆத்துமா திருப்தி என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் தரக்கூடிய அபிஷேகத்தில் இருக்கிறது என்பதை இந்த தாவீது சொல்லுகிற ஒரு உண்மையான கருத்தை நாம் படிக்கிறோம். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில மனதிலே தோன்றி முடிவு பெறுவதுதான் ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில உள்ளான சரீரம் என்று சொல்லக்கூடிய புதிய மனுஷனுக்குள்ளே தோன்றி முடிவு பெறுவதுதான் ரட்சிப்பு என்பதை வேதாகமத்தில் நாம் ஏராளமான பகுதியில வசனத்தோடு ஆதாரமாக படிக்க முடியும். அது மிக அவசியம் என்பதை குறித்து இங்கே எப்படி தாவீது சொல்கிறார் என்று சொன்னார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் எனக்கு நிறைவானதை தந்து என் பாத்திரத்தில் முழுமையாக நிரம்பி அது வழித்தோடுகிறது என்று சொல்கிறார். அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சமாதானம், அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்கள், கர்த்தரை கற்றுக் கொள்கிற அறிவாற்றல் எல்லாமே நிறைவானது என்பதை அவர் மறைமுகமான கருத்திலே சொல்லுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி
அவை பெருமானல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்று அதுக்கு பிறகு கர்த்தருடைய பந்தியை எடுத்து செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது 2 விஷயங்கள். என் வாழ்க்கையில இது நிறைவு, இது போதுமானது. இதற்கு வேண்டிய உதவியை கர்த்தராகிய தேவனும் எனக்கு செய்யும் போது நான் ரட்சிக்கப்படுவேன். பரலோகத்தில் அவருடைய வீட்டிலே நானும் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லி ஏராளமான பேர், கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறாங்க. ஆனாலும் அடுத்தடுத்த கட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் பூமியில் இருக்கும் பொழுது என்பதை செய்ய தவறிவிடுவது அல்லது கற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருப்பது என்ற 2 தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமானது அடுத்த கட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி சரி செய்யப்பட வேண்டும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எது நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும், எது அவசியமானது, எது ரட்சிப்பை நிறைவாக சரி செய்யும் என்பதை கற்றுக்கொள்ள தவறிவிடுகிறோம். அது கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக அதை நாம் சரி செய்வது என்பது மிக அவசியமானது. எனவே சபை கூடுதலை விட்டுவிடுவது, அடுத்தது கர்த்தருடைய ஜபத்தில் வேத வாசிப்பில் ஆண்டவர் சொன்ன நல்ல நற்கிரியைகள், நல்ல பண்பு, நல்ல குணத்தால் செய்யப்படுகிற எல்லா நன்மைகளும் செய்ய தவறிவிடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம பின்மாற்றப்படைந்து ஒரு பேக்ஸ்லேடாக மாறி ஆவிக்குரிய வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் தேவடைய ஆலயத்தை சந்திப்பது, அந்த ஆராதனையில் பங்கு பெறுவது என்பது ஒரு மன திருப்தியை மற்ற 7 நாட்களில் அவர்கள் பெற்றுக்கொண்டு இது எனக்கு போதுமானது இந்த வாழ்க்கை என்று சொல்லி தங்களுடைய சுய நீதியை சுய எண்ணத்திலே தங்களை சரி செய்து கொள்வதை நாங்கள் நிறைய மக்களிடத்தில் பார்க்க முடியும், பேசுவதை கேட்க முடியும். இது எனக்கு போதுமானது இந்த வாழ்க்கை. வாரத்தில் ஒரு நாள் சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, கர்த்தருடைய பந்தி எடுப்பது எனக்கு போதுமானது என்று சொல். இது குறைவாக காணப்படுகிற ஒரு விஷயம். ஆனால் தாவீது எங்க சொல்லுகிறார், இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தினார். 1. 2வது கட்டம், என் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் செய்கிறார், என் பாத்திரம் நிறைகிறது. எனவே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பேன். இங்க அபிஷேகமும் அவர் பெற்ற அபிஷேகமும் கர்த்தருடைய வீட்டிலே தங்கியிருப்பதும் 2வது இணையும் போதுதான் ஒரு உண்மையான பக்தி உருவாகிறது என்பதை நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவே கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து பாடுவது, கர்த்தருடைய வசனங்களை கேட்பது அல்லது தாங்களே படிப்பது, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீட்டிலே உருவாகக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் அவரால் கொடுக்கப்படுகிற அபிஷேகமும் இணையும் போது ஒரு மனுஷனுக்கு நிறைவை தருகிறது. குறையிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தில் பெரிய மோடத்தில் இந்த அபிஷேகம் ஒரு உண்மையான ரட்சிப்பை கொண்டு வரப்போகிறது என்பதை நான் காட்டுகிறேன். இவர் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகமே உலகத்துக்கு முடிவான ரட்சிப்பு தராது. இவர் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம் முற்றிலும் இவரை ரட்சிப்பின் பாதையில நடத்தாது. ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் கிறிஸ்துவின் ரட்சிப்பு வெளிப்படாத ஒரு காலகட்டத்திலே சொல்லப்படுகிற ஒரு பகுதி, வசனத்தின் பகுதி. இந்த அபிஷேகத்துக்கும் இந்த ரட்சிப்பின் உதவிக்கும் நிச்சயமாக ஒரு மேசியா பிறந்தே ஆக வேண்டும். அவர் மூலமாக ரட்சிப்பு, அவர் வழியாக பரிசுத்த ஆவி, அவர் மூலமாக மகிழ்ச்சி என்பதை வெளிப்பட்டே ஆக வேண்டும். இதற்காகவே தாவீது உள்பட பழைய ஏற்பாட்டின் அத்தனை பரிசுத்தவான்களும் இயேசுவுக்காக காத்திருந்து வாழ வேண்டிய அவசியத்தை நாம பார்க்க முடியும்.
அடுத்த கட்டத்துல இந்த அபிஷேகம் ஒரு உண்மையான ரட்சிப்பை அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் எங்கே நடத்தும், யார்கிட்ட நடத்தும், எந்த இடத்துல நடத்தும் என்பதுதான் அடிப்படை ஒரு வசனம் இருக்கிறது. அடுத்தது ரட்சிப்புக்காகவே, நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த உதவி செய்கிறார் தேவன். சங்கீதம் 92:10 படிக்கும் போது அவர் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறார். I shall be anointed with fresh oil. அவர் என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். புது எண்ணெயால், புது எண்ணெயால் என்பது பழமையான எண்ணெயால கூட அபிஷேகம் செய்யப்படுறது உண்டா அப்படின்னு நம்ம சிந்திக்க முடியும். புது எண்ணெய் சங்கீதம் 92:10 நான் படிக்கிறோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். I shall be anointed with fresh oil. Fresh. நீ சொல்லாம ஃப்ரெஷ் சொல்ற. அப்ப ஏதோ ஒரு பழமையான எண்ணெய், பழமையான ஆட்கள் அவர் அபிஷேகம் செய்யறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்ம கூட்டாங்க படிக்கும் போது. வசனம் அப்படி வர்றதுனால நம்ம பழையதை குறித்து சிந்திக்க வேண்டியதா இருக்கும். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறார். ஆகவே இந்த புது எண்ணெய், புதிதான ஜீவன் என்பதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தப்படுகிற ஒரு பாதைக்கு உதவியாக இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு, நித்திய ஜீவனுள்ள ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு அது ஒரு வழி துணையாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிற எண்ணெயே ரட்சிப்பு முழுமையாக நிறைவு பெறும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தாவீது பெற்ற அனுபவமே நாம் எல்லாருக்கும் ரட்சிப்பாக மாறிவிடும் என்பது அர்த்தமல்ல. தாவீது என்னெல்லாம் மகிழ்ச்சியை கண்டாரோ, தாவீது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எதெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்தோ, மகிழ்ச்சியை கொடுத்ததோ, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பாகாது. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் மனிதர்கள் கிறிஸ்து இல்லாமல் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஐக்கியப்பட்டார்கள், கர்த்தரை எப்படி உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனுடைய பகுதி சொல்றாரு. நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அது ரொம்ப முக்கியம். சரி, 23:5 படிக்க சொல்றாரு. நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய நல்ல தீர்மானம். பழைய ஏற்பாட்டில் ஆவியில் அபிஷேகம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் எல்லாம் உண்டு அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எடுக்கிற தீர்மானம் எங்கே இருந்து வந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அவர் உள்ளத்துல அந்த எண்ணங்கள் உருவாச்ச, அந்த எண்ணங்கள் எப்படி வந்தது? அவர் சொல்றாரு, இந்த தீர்மானமும் இந்த எண்ணங்களும் எனக்குள்ள எப்படி வந்ததுன்னா, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருப்பதற்கு நான் பெற்ற தேவனுடைய அபிஷேகம் சொல்றார். நான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய புதிய எண்ணெய், இந்த அபிஷேகம் என் தலையின் மேல் அவர் முக்கியனாக என் உள்ளான இதயத்தின் பாத்திரங்கள் நிரப்பினது. ஆகவே இந்த மகிழ்ச்சிக்காகவே, இந்த வாழ்க்கையுடைய தொடர்புக்காகவே, தொடரப்படுவதற்காகவே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு முடிவு, ஆண்டவரை பற்றி பிடிக்கிற அனுபவம், கர்த்தருடைய வீட்டை நேசிக்கிற அனுபவம், கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற நல்ல தீர்மானத்தை அவர் அந்த காலகட்டத்தில் எடுக்கிறார். அடுத்த கட்டத்தில் நாம் படிக்கும் போது நமக்கு இந்த அபிஷேகம் எப்படி உதவி செய்கிறது என்பதுதான். சங்கீதம் 104:15 என்ன சொல்கிறார் என்று படிப்போம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறீர். மனுஷனுடைய இதயத்தை ஆதரிக்கிற வழிவகைகள் ஆகாரம், தானியம், எண்ணெய், திராட்சை ரசம்.
மற்றவருடைய இதயத்தை ஆதரவு செய்யறதுக்கு தற்காலிகமான மகிழ்ச்சி, தற்காலிகமான மகிழ்ச்சி, தானியம் உணவு சம்பந்தப்பட்ட அன்னைக்கு பெற்ற அந்த புதிய எண்ணெய் திராட்சை ரசம் மற்றவருடைய இதயத்தை வாழ்க்கையை ஆதரிக்கும். அது ஆனால் உண்மையாகவே காலகட்டத்தில் இந்த நாட்களில் நம்ம கர்த்தருடைய வழிமுறையில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம் எதை சரி பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 11 யோவான் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், ஒரு பாதரட்சிகளை நான் சுமந்து கொள்வதற்கு தொழுவதற்கு தகுதி இல்லாதவர், அவர் என்னிலும் மேலானவர், மேன்மை உள்ளவர், மகத்தானவர், அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்தாவிய ஆவியினால அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். 3:11 படிப்போம். மத்திய புஸ்தகம் 3:11. மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு ஞானஸ்தானத்தை உங்களுக்கு ஜலத்தினாலே கொடுத்தேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அந்த என்னிலும் வல்லவர் செய்யக்கூடிய காரியத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது யோவான் சான்றனே அறிமுகம் செய்கிறார். என்னிலும் வல்லவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் ரட்சிப்பா இருக்கும், மகத்துவமா இருக்கும், மகிமையா இருக்கும். என்னிலும் வல்லவர், அந்த வல்லவர் செய்ய போகிற அந்த மகத்தான விஷயம் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அவரால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அவருடைய ரத்தம் பாவத்தை கழுவப்படுவதற்கு, அவருடைய அபிஷேகம் ரட்சிப்புடைய முடிவை காண்பிப்பதற்கு அவர் வல்லவர். அந்த வல்லமைக்கு அர்த்தம் என்ன? அந்த வல்லவருக்கு அர்த்தம் என்ன? அவர் நம்மை ரட்சிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தை யோவான் சாதகன் இயேசுவை பற்றி அறிமுகம் செய்யும் போது ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்னி ஞானஸ்நானம்ன்றதுனால நம் தலை மேல ஏதோ பற்றி எரியும் அப்படியெல்லாம் இல்லை. உள்ளத்துக்குள்ளே வேலை செய்யக்கூடியது, உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய சத்தியத்தினுடைய வார்த்தைகள், கர்த்தரின் வார்த்தைகள், கொழுந்து விட்டு எரிகிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஞானஸ்நானமாக தலைமையில் இல்லை. தலைமையில நெருப்பை ஊற்றுவது, அக்னியை ஊற்றுவது, அக்னி அபிஷேகத்தை ஊற்றுவது, ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் நம் மேல காணப்படுவது என்பது அப்படியே இல்லை. அவர் சொல்லுகிற சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியும். எமோசீசர்களுக்கு சொன்ன வசனங்கள் அவங்களுடைய 2 பேருடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது. அபிஷேகம், ஆவின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. மத்திய புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 நம்ம படிச்சோம். கடைசியாக தீத்து புஸ்தகம் 3:5-6-7 படிக்கும் போது தீத்து புஸ்தகம் 3:5-6-7 என்ன சொல்ற படிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும், தமது இரக்கத்தின்படியே, இரக்கமும் மறுஜென்மம் முழுக்கும் முக்கியமானது அவருடைய இரக்கம். நான் முழுகிட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இது என்னால் உண்டானது, இந்த ரட்சிப்புக்கு நான் உதவி செய்தேன், என் ஆவி ஆத்மாவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன், அதனால இந்த ரட்சிப்பு முடியும் அப்படி இல்லை. அவருடைய இறக்கம் நீ முழுகுதலை விட அவருடைய இறக்கம் என்பது பெரியது, அவருடைய தயவு என்பது பெரியது. உன்னால உண்டானது ஒன்றும் இல்லை, என்னால உண்டானது ஒன்றும் இல்லை. ரட்சிப்புக்காக நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நம்ம சுய நீதினாலே நம்ம ரட்சிக்க முடியாது. ஒருத்தர் செய்கிற நீதி ஒரு குடும்பத்தையும் ரட்சிக்கிறார். ஒருத்தர் பெற்ற திருமுழுக்கு ஒரு குடும்பத்தை ரட்சிக்கிறார். ஒருத்தர் இறக்கம் வச்சு தான தர்மம் செய்வதனால ஒரு குடும்பத்தை காப்பாற்றார். அவர் செய்த இறக்கம், அவர் பெற்ற கிருபை, மகாபெரிய தயவு, அவர் கொண்டுள்ள ஒரு பெரிய பரிதாபம் நமக்கு ரட்சிப்பாக மாறியது. அதான் சொல்றாங்க, அவர் நம்மேல் வைத்த இருக்கிற இரக்கமும் மறுஜென்மம் முழுக்கும் என்பது அடுத்த கட்டம். படிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும்,
பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலே ரட்சித்தார். நியூனஸ், நியூ லைஃப் சொல்றார். நியூ சோர்ஸ், நியூ லைஃப், நியூ வே, நியூ தேவனுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்க புதிதாக்குதலின் படி ஆவியினாலே புதிதாக்குதல் ரொம்ப முக்கியமானது. ஆவியினாலே புதிதாக்குவது என்பது ரொம்ப அவசியம். இது கோலே என்ன சொன்னாக்கா ஆவியினாலே புதிதாக்க வேண்டும் மனிதர்களை. அதை சொல்ற தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையபடி சுதந்திரத்துக்கு தக்கதாக 5வது படிக்கும் போது நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனித இனத்துடைய ஆவி ஆத்தமா சரீரத்தை வாழ்க்கைய புதுசா மாற்றணும், புதிதாக மாற்றணும். அதான் நோக்கமே. வாரத்தில் ஒரு நாள் சபையில கத்துடைய பிள்ளைங்க ஜனங்க வந்து சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணி அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாங்க, ஒருத்தருக்கு அதோட நாம சந்தோஷப்பட்டுட்டோம், அவருடைய சந்தோஷம் நமக்கு கிடைச்சது, இதோட நிற்கிறாங்க. ஆனா நோக்கம் அப்படி இல்லை. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட நோக்கம் இல்லை. ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம மகிழ்ச்சியை உண்டாக்கிட்டு கட்ட நம்ம அடுத்த பிறகு கைவிடுற மாதிரியும் அப்படி இல்லை. புதிதாக்க வேண்டும். அதில் அப்படிதான் சொன்னிருக்கு 5:6 புதிதாக்க வேண்டும் என்பது. புதிதாக்கப்படுவதற்கு புதிய ஆவியை கத்த புதிய ஆவி. ஆகவே நம்ம சங்கீதம் 23 அவருடைய அபிஷேகத்தை அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அவர் எடுத்த தீர்மானம் என்ன. பழைய ஏற்பாட்டு குறித்த செய்திதான். அதில் ஆண்டவர் இல்லை, அவருடைய ரத்தம் இன்னும் தெளிக்கப்படல, அவர் போய் தேட்டு வரல, தாவீதுக்கு அனுப்பி வைக்கல, பரவாயில்ல. ஆனா அதுல அந்த மனுஷன் உண்மையா இருந்து இருக்கிற தீர்மானம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நினைத்தேன். எவ்வளவு உறுதிமொழி பாருங்க. கர்த்தருடைய வீட்டுக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய சபைக்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி மிகவும் மகத்தானது. ஆகவே நாம் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று உறுதியாக சொல்லப்பட்டது உண்மை என்று சொன்னால் நாம் எடுக்கிற தீர்மானம் என்ன, எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அப்படின்னா ஆண்டவரே இந்த நாட்களில் நான் புதிதாக வேண்டும், அது என்னுடைய நோக்கமாக இருக்கட்டும். நான் புதிய மனுஷனாக காணப்பட வேண்டும். புதிய செயல்பாடுகளை நான் செய்ய வேண்டும். சிந்தனைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், செயல்பாடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை வசனத்தின்படி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த செய்தியுடைய அடிப்படையில் அடுத்த ஒரு நாள் இந்த செய்தியுடைய தொடர்பை நம்ம படிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நேற்று இன்றும் மாறாத தேவனே, இந்த நாளிலே கூட நாங்கள் இந்த எளிமையான முறையில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு எங்களுக்கு எழுதி வைத்த உங்களுடைய வார்த்தைகளை எந்த ஒரு முறையும் படித்து ஆண்டவரை யோசிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவர்கள் வேதாகமத்தை சீராக முறையான வேத வாசிப்பு, முறையான ஜபத்தை கற்றுக் கொடுத்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய. எங்கள் வாழ்க்கையின் நோக்கம் லட்சியம், எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதற்காகவே ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ற பெயரில் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. நீர் ஏற்படுத்தின மறுஜென்ம முழுக்கைக்காக நன்றி. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆபத்தான இந்த உலகத்திலே காத்துக்கொள்ளுங்க. அவர்களை மட்டுமல்ல ஆண்டவரே, ஜாதி மதம் பாராமல் எல்லாரையும் ஒரே வேலையில நேசிக்கிற தேவன்,
எல்லாரையும் உரிய நேரத்தில் கண்காணித்து சுகப்படுத்துகிற தேவன். நீர் பெரியவர். உடைய இறக்கத்தினாலே அப்படி செய்து உடைய நாமத்தை வைத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.